ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியான புளி பொங்கல் ரெசிபி தாங்க. எங்கள் அம்மா வீட்டு சைட்லலாம் பார்த்திங்கன்னா புளி பொங்கலுக்கு ஒரு மசாலா அரைச்சி செய்வாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நார்மலாக இந்த புளி பொங்கலுக்கு மசாலாலாம் அரைச்சி செய்ய மாட்டாங்க. நான் இன்றைக்கி அந்த மசாலா அரைச்சி எப்படி நம்ம புளி பொங்கல் செய்யலாங்கிற ரெசிபி தான் காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலாங்கிற ரெசிபியை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புளி பொங்கல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் இங்கே ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரிச்சி. புளி பொங்கலில் இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், பட் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா புளி. இந்த அளவுக்கான புளியை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த புளி பொங்கலுக்கு அதிகமாக புளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நான் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். 3வது இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா அரிசி. பச்சரிசி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நான் ஒரு கிண்ணத்தில் கொட்டிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலை இந்த அரிசியில் ஊற்றிட்டு நல்லா பைண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம அரிசியில் இந்த எண்ணெயை ஊற்றி கலக்கிறதால நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அரைக்கும்போது அந்த நொய் ஈவனாக கிடைக்கும். அதனால தான் இது. இந்த மாதிரி அரிசியில் எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த அரிசியை நொய் பதத்துக்கு வர மாதிரி நல்லா அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அரிசியை அரைச்சாச்சு. பாருங்கள் நொய் எந்த சைஸில் இருக்குன்ட்டு. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக அரைச்சிக்கோங்க. புளி பொங்கலுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருந்தேன். இந்த 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3 டம்ளர் புளி தண்ணி சேர்த்துக்கணும். இங்கே ஊற வச்சுருந்த புளியை வடிகட்டிட்டு 3 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி வர மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 3 டம்ளருக்கு நீங்கள் புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி கரைசல் ரெடியாக இருக்குது, சின்ன வெங்காயம் ரெடியாக இருக்குது, அரிசி நோயும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு மசாலா பவுடர் சொன்னால அதை மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா பவுடர் அரைக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். சிகப்பு மிளகா ஒரு 3 சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பருப்பை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்தாச்சு. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் கோர்ஸ் பவுடரை அரைச்சிடுங்க. புளிப்பொங்கல் செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த புளிப்பொங்கலுக்கு நல்லெண்ணெயில் மட்டுமே செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையாக வரும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். உங்ககிட்ட மோர் மிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் மோர் மிளகா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 4 மோர் மிளகா, வாசனைக்காக 1 சிகப்பு மிளகா சேர்த்துருக்கேன். இதோட 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம் இப்போ இதில் சேர்த்துடலாம்.
இந்த புளிப்பொங்கலுக்காக நம்ம ஒரு பொடி அரைச்சிருந்தோம்ல, அதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பொடி சேர்க்குறதால புளிப்பொங்கலுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் தரும். அண்ட் இது புளி சாதமும் இல்லாமல் புளியோகரையும் இல்லாமல் ஒரு நடுவில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கரைச்சி வச்சுருந்த 3 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த புளிப்பொங்கலுக்கு தேவையான கல்லுப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதித்ததுக்கப்புறம் பார்ப்போம். புளி தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த நொய் அரிசியை இதில் சேர்த்துடலாம். இந்த நொய் அரிசி வந்து கடையில் ரெடிமேடாக கூட கிடைக்குது. நீங்கள் அதை கூட இந்த புளிப்பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நொய் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலரி விடுங்க, இல்லைன்னா கட்டிடும். இந்த புளிப்பொங்கல் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம் குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். புளிப்பொங்கல் நல்லா வெந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த சின்ன வெங்காயம் நல்லா வெந்து அந்த மேலே அப்படியே ஒரு லேயராக இருக்குது பாருங்கள். ஒரு கரண்டியை வச்சு இந்த புளிப்பொங்கலை நல்லா கலந்துக்கலாம். இந்த புளிப்பொங்கலை நீங்கள் சூடாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டேஸ்டியான டிஷ்ஷஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக என்னோடய வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.